என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் உங்க கூட. உங்களுடைய வாழ்க்கையில முக்கிய வழிகாட்டிகள்லாம் யாருன்ட்டு சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. நான் கேட்குற கேள்விக்கு தயவுசெய்து பதில் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு வழியை காட்டியிருக்காங்க? எந்த அப்பா அம்மா திசையில போகணும்னு டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க? சரி, அப்பா அம்மா டீச்சர்ஸ், வேற யாரு சொல்லுங்க. பாஸ்டர்ஸ். சரி, பாஸ்டர்ஸ், வேற? என்னுடைய கிராண்ட் ஃபாதர். சரி, தாத்தா, வேற? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர். சரி என்னுடைய கிரேட் கிராண்ட் மதர், மை மதர். சரி சரி. வேத வசனங்கள். ஆமா, இயேசுவானவர் நடத்தியிருக்காரு. நல்லது. வேத வசனங்கள். வேத வசனங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம்மா. ஃபர்ஸ்ட் சரி, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ என்னமோ தெரியல. 1954 ஏப்ரஹாம் மேஸ்லோ அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட், ஆங்கிலத்தில் த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், வாழ்க்கையுடைய தேவைகள் என்ன அப்படின்ட்டு அதுல வேற வேற காரியங்களை போட்டு ஒரு ஆளுடைய வாழ்க்கையில இது தேவை, இது இருந்தா தான் அடுத்தது நடக்கும், அது ரெண்டு இருந்தா தான் அடுத்தது நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் அதை ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு பார்த்துருக்கேன். ஆனா நம்முடைய தியானத்திற்கு வாழ்க்கையோட வழிகாட்டிகள் யாரு சரியான வழிகாட்டிகள் அப்படின்ட்டு நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எலன் ஒயிட் அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்களுடைய முதலாவது வழிகாட்டிகள் அந்த ஆள் உடைய பெற்றோர்கள் அப்படின்ட்டு. ஒரு பிள்ளைக்கு முதல் 4 வயசுக்குள்ள என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த காரியங்கள் தான் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை முழுவதையும் நடத்தும். அன்போடு இருக்க பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்கன்னா அன்போடு இருப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பெற்றோர் சொல்லி கொடுத்து அவங்களும் உண்மையை சொன்னா உண்மையோடு நடக்கணும். கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன நிறைய காரியங்கள். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி அப்படின்னா மேஸ்லோஸுடைய இந்த பிரமிட கொஞ்சம் குலுக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் 5 காரியங்களோட வந்தேன். இந்த 5 காரியங்களையும் இருந்துச்சுன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு 5 காரியங்களையும் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். முதலாவது காரியம் நான் என்ன எழுதுனேன்னா, அன்பு தேவை. பெற்றோர்கள் எல்லாருக்கும் நம்ம இது சொன்ன உடனே நீங்க உங்க பெற்றோர்களை யோசித்து பாருங்க. எந்த பெற்றோர்கள் ரொம்ப அன்போட அவங்கள நடத்தினாங்க, எந்த பெற்றோர்கள் சில குடும்பங்கள்ல இந்த காலத்துல தாப்பன் தாய் 2 பேரும் கிடையாது, பிரிஞ்சிருக்கிறாங்க, இல்லாட்டினா ஒருத்தங்க திசையிலே காண முடியாது. அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அன்போடு பிள்ளைங்களை வளர்க்குறாங்கன்னா அவங்க பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்களோ அதோடைய அடிப்படை அன்புல இருக்குது அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த அடிப்படை அன்பு இருந்த பிறகு 2வது பாதுகாப்பு. அன்போடு நேசிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எந்த நாச மோசம் நடக்கக்கூடாது, தீங்கு நடக்கக்கூடாது, கெட்ட ஆட்கள் பக்கத்துல விடக்கூடாது, பத்திரமா வச்சிருக்கணும். வெளியே ரோட்ல போகும்போது எப்படி நடக்கணும், எப்படி கார்ல போகணும், அதெல்லாம் அன்பான பெற்றோர்கள் அதை ரொம்ப யோசிச்சு செய்வாங்க. நாங்க இருக்க இடத்துல வந்து கார்ல பிள்ளைங்களை வச்சு கொண்டு போனா நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு கார்ல அதுக்குன்னு
தனியா சீட் வச்சிருக்கிறாங்க, அதுல உள்ள உட்கார வச்சு தான் பிள்ளைங்களை கொண்டு போகணும். ஆனா நான் சில கார்கள்ல பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க பின்னால சீட்ல ஏறி நிற்பாங்க, வெளியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அது இது செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே யோசனை என்ன வருதுன்னா, ஒரு காரணத்துக்காகத்தானே பிள்ளைங்களை இந்த சீட்ல வச்சிருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாவல், போதுமான அளவு பாதுகாவல் பெற்றோர் கொடுக்கல. அதனால எப்படிப்பட்ட அன்போட அந்த பிள்ளைய நடத்துறாங்க அப்படின்ட்டு யோசிக்க தோணுது. அதுக்கு பிறகு கவனிப்பு. ஒரு பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க, எப்படி சுத்தமா இருக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க, எப்படி தூங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் அன்போடு நடக்கும் பெற்றோர்கள் அதுக்கு மேல அந்த பிள்ளை எடுத்துட்டு அதுக்கு மேல கவனிப்பு காரியங்களை பார்க்கறாங்க. அப்ப இது ஒவ்வொன்றும் பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் அடுத்தது அடிப்படையா இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு எல்லையும் நம்ம ஏறி போகும்போது ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்குது. பிறகு 4வது என்னன்னா சம்பந்த காரியங்கள். பிள்ளைங்கள் மற்றவங்க கூட எப்படி பழகுறாங்க அப்படின்ட்டு இந்த அடிப்படையான 3 காரியங்களும் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை ரொம்ப அழகா பழக முடியுது. இந்த 3 கீழே உள்ள 3 காரியங்களும் ஒழுங்கா இல்லாட்டினா, அதுல ஒரு காரியம் கூட சரியா இல்லாட்டினா மற்ற ஆட்கள் கூட பழகுறதுக்கு சில பிள்ளைங்களுக்கு சரியா காரியங்கள் நடக்காது. அதனால நம்ம எல்லாருக்கும் தெரியும், வளர்ந்த பிறகு சிலவங்க லேசில் மற்ற ஆட்கள் கூட பேசுறாங்க, சிலவங்களுக்கு மற்ற ஆட்கள் பார்த்தா கொஞ்சம் கஷ்டம், சிலவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மட்டும்தான் கூட தான் பழகுவாங்க, மற்ற ஆட்கள் கூட ஒரு சம்பந்தம் வச்சுக்கிட மாட்டாங்க. அதெல்லாம் எங்க போகுதுன்னா நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்றோம்ல, அதை விட அந்த முதல் 4 வருஷங்கள்ல பெற்றோர்கள் எப்படி பிள்ளைங்களை வளர்த்தாங்களோ அந்த காரணத்தினால அப்படிப்பட்ட சம்பந்தங்கள் பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற கடைசியா இந்த 4 காரியங்களும் ஒண்ணா இருந்தபோது பலமா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுறது. நீ இந்த திசையில போகணும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி பள்ளிக்கூடத்துல படிச்சா நல்லா இருக்கும், உன்னுடைய ஆசிரியர்கள் இப்படி பழகு அப்படின்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளை அதை ஏற்றுக்கொள்றதுக்கு வழி இருக்குது. நான் இந்த 5 காரியத்தையும் எழுதின உடனே யோசித்தேன், என்னுடைய வாழ்க்கையிலையும் சபையுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான் எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க 2 மாசத்துக்கு முன்னால என்னுடைய கோயில்ல ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துல ரொம்ப வித்தியாசமா கூட்டம் நடத்தினோம். முதலாவது நாங்க எங்க கோயில்ல என்ன செஞ்சோம்னா, பக்கத்துல உள்ள எல்லா ஆட்கள்கிட்டையும் சொல்லி உங்களுக்கு சாப்பாடு தரப்போறோம், உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு டயப்பர்ஸ் தரப்போறோம், பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால அவங்களுக்கு வேண்டிய பைகள், நோட்டுகள், புஸ்தகங்கள், பேனா எல்லாம் வாங்கி தரப்போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க இருந்திருக்கணும். அந்த ஒரு வாரம் நாங்க செய்யும்போது எங்க கோயில்ல கார்களை நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது, அவ்வளவு கூட்டம். ஏன்? வெளியே உள்ள மக்களை அன்போட நடத்தி மற்ற காரியங்கள் எல்லாம் செஞ்சு கடைசியில வழிகாட்டுறது. நீங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க நம்ம நிறைய பேர் இந்த மீட்டிங் அந்த மீட்டிங்கெல்லாம் போயிருப்போம், மேல உள்ளதை மட்டும்தான் நம்ம செய்ய பார்க்கிறோம். வழிகாட்டுறது, நீ இது செஞ்சா தப்பு, அப்படி செஞ்சா தப்பு அப்படின்னு யோசிக்கும்போது செய்யும்போது நாட்கள் போக போக அந்த கூட்டத்துல ஆட்கள் வர்றதும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால சில போதகர்கள் நாங்க இப்படி கொஞ்சம் காரியங்களை வித்தியாசமா செய்யறோம். அதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், எல்லார் வாழ்க்கையிலையும் எப்படித்தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் யாராவது நீ இந்த திசையில போ அப்படின்னு சொன்னா அவங்க அன்போடு அக்கறையோட என்னுடைய வாழ்க்கையில இருந்தாங்கன்னா அவங்க எனக்கு ஆலோசிச்சு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்குது. அப்படி ஒண்ணுமே செய்யாம திடீர்னு நீ இது செய்யறது தப்பு, நீ அந்த திசையில போ அப்படின்னு ஆட்கள் சொன்னா அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அதை கவனிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இன்னொன்னு என்ன பாக்குறோம்னா, பெற்றோர் தான் முக்கியமான வழிகாட்டிகள்னா
பெற்றோருக்கு மேல ஆண்டவர் பெரிய வழிகாட்டியா இருக்கிறார். ஏன்னா 3 வகைகள்ல நம்ம பெற்றோர்களை விட ஆண்டவர் மேலானவர். ஒண்ணு, ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும். நம்ம பெற்றோர்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியும்னு சொல்ல முடியாது. பெற்றோர்களுக்கு சில காரியங்கள் தெரியும், எல்லா காரியங்களும் தெரியாது. 2வது, ஆண்டவர் தான் மிகவும் பொறுமையானவர். நமக்கு நிறைய பேருக்கு பொறுமையான பெற்றோர் இருக்கலாம். என்னுடைய அப்பா நான் நினைக்கும் போது பொறுமைன்னா ரொம்ப பொறுமை எங்க அப்பா. ஆனா எங்க அப்பாவுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. ஆண்டவருடைய பொறுமை அப்படி கிடையாது. எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் மிகவும் பொறுமையானவர். 3வது காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு வயசாகாது. என்னுடைய அப்பாவுக்கு வயசாச்சு. அப்பா அம்மா 2 பேருக்கும் வயசாச்சு. அம்மா இளமையிலேயே இறந்து போயிட்டாங்க. அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் வயசாகிறது கிடையாது, ஒரு நாளும் இறக்குறதும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு மேலான வழிகாட்டியா இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அது சொல்றதுக்கு 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கலாம்னு நினைச்சேன். 1வது வசனம் நமக்கு தாராளமா தெரியும் எல்லாருக்கும். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு பெரிய வேலை என்னன்னா வழிகாட்டுறது ஆடுகளுக்கு. ஆடுகளை கவனிச்சு பாதுகாத்து சாப்பாடு கொடுத்து ஒருத்தர் முட்டிக்கிடாம இருக்கிறதுக்கு கவனிச்சு எல்லாம் செய்யற மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு வழிகாட்டும் போது அந்த ஆடுகள் மேய்ப்பருடைய பின்னால போய்கிட்டு இருக்குது. அதே காரியத்தை ஆண்டவர் யோவான்லயும் சொல்றாரு. கர்த்தர் மெய்ப்பராய் மட்டும் இல்ல, நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். இயேசு தான் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மூல பாஷையில இந்த நல்ல மெய்ப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு படிச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். நம்ம நிறைய ஆட்களை பார்த்து சொல்றோம், ஓ அவங்க ரொம்ப நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா நம்ம ஆட்கள் நல்ல ஆட்கள்னு சொன்னா அவங்க நம்மகிட்ட சண்டை போட மாட்டேங்கிறாங்க, நம்மளை பார்த்தா புன்சிரிப்போட இருக்கிறாங்க, சில சமயம் நமக்கு உதவி செய்யறாங்க, அவங்கள எங்கேயும் பார்த்தா நல்லா உடை போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம நல்ல ஆட்கள்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் நான் நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிரேக்க பாஷையில அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உள்ள முழுமையான நன்மை உள்ள ஒரு ஆள் ஆண்டவர். எப்பவும் தூய்மை, உள்ள ஒரு நாளும் அசுத்தம் கிடையாது. அது ஒண்ணு. பிறகு முழுமையான நல்ல காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரையும் சொல்ல முடியாது. என்னுடைய அம்மா அப்பாவையும் சொல்ல முடியாது. என்னுடைய குடும்பத்துல நிறைய நல்ல குடும்பத்து ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த நல்லா இருக்கிறதுக்கு ஒரு எல்லை உண்டு. அவங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அவங்க இருதயம் எப்படி இருக்குன்ட்டு. இயேசு நான் நல்ல மெய்ப்பர்னு சொல்ல போது என்ன மாதிரி ஒருத்தருமே கிடையாது. அதான் சொல்றாரு, நான் ஒரு நல்ல மெய்ப்பர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, நானே நல்ல மெய்ப்பர். என்னைய மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டியாக வேணும்னா, சரியான திசையில போகணும்னா, நல்ல எண்ணத்தோடு வழி நடத்தணும் போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பின்பற்றுங்க. அப்ப ஒரு நாளும் தப்பான திசையில உங்களை கொண்டு போக மாட்டேன், சரியான வழிகளில் உங்களை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய படிப்புக்கு நான் 3 காரியங்கள் வழிகளை சொல்றேன். ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்துறாரு.
நல்ல மெய்ப்பெண், நல்ல மெய்ப்பெண். அந்த நல்ல மெய்ப்பெண் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துறாரு அப்படின்னு 3 காரியங்களை சொல்றேன். இந்த 3 காரியங்களையும் நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன் உங்களுக்கு. முதலாவது என்னன்னா, ஆண்டவர் எப்படி நல்ல மெய்ப்பெண்ணா அவருடைய பரிசுத்த வார்த்தையினால நல்ல மெய்ப்பெண்ணா இருக்கிறாரு. நான் முதல்ல கேட்கும்போது நீங்க ஒருத்தங்க சொன்னீங்க, பைபிள்ல ஆண்டவர் சரியாக சொல்றாரு, நடத்துறாரு அப்படின்னு. நீங்க சொன்னது உண்மைதான். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஆட்கள் வாழ் ஆனா சரியான வழியில எப்பவும் போய்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி மனசுல தோணுது. என்னுடைய கால்களுக்கு தீபமும், நான் அடுத்து 8 வைக்கிறதுக்கு எங்க வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அது காட்டுறதுக்கும், என்னுடைய பாதைக்கு வெளிச்சமும், நான் தூரத்துல பார்த்து எங்க குண்டு குழி இருக்கு, அதெல்லாம் எப்படி தாண்டி போக முடியும் அப்படிலாம் காட்டுறதுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லுது. நான் நம்மகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போற ஆட்கள் நினைக்கிறேன், நம்ம எல்லாரும் பைபிள் படிக்கிற ஆட்கள் நினைக்கிறேன். நமக்கு யோசனைக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை தினமும் நடத்திக்கிட்டு இருக்குதா அப்படி? நான் ரொம்ப நாளா பைபிள் வேற வேற மாதிரி வாசிப்பேன். வேற கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிட்டு இருந்தேன். நீங்க சில பேர் ஹென்ரி பிளாக்கபி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹென்ரி பிளாக்கபி உடைய மனைவி வந்து மேர்லின் பிளாக்கபி. அவங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒரு காரியம் செய்வாங்களாம். இந்த நான் கேள்விப்பட்டதே கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதை கவனித்து பார்த்துட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் தீர்மானிச்சேன். என்ன பிளாக்கபி வீட்டில் செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ஹென்ரி அண்ட் மேர்லின் பிளாக்கபிக்கு 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்க. சாயங்காலம் எல்லாரும் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வாங்க, அம்மா சாப்பாடு செய்வாங்க. எல்லார் வீடுகள் மாதிரி தான் எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க சாப்பாடு மேசையை சுத்தி எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்ப எப்பவும் போல கேள்வி கேட்போம்ல, உன்னுடைய நாள் எப்படி போச்சு, யார் என்ன சொன்னா, எந்த டீச்சர்கிட்ட என்ன படிச்ச, உன்னுடைய ஹோம்ஒர்க் என்ன, நிறைய காரியங்கள் பேசுவாங்களாம். ஆனா எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க 7 பேரும், 5 பிள்ளைங்களும் 2 பெற்றோரும், 7 பேரும் தனித்தனியா இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணுமா அவங்க குடும்பத்துல. அந்த கேள்வி என்ன, இந்த நாளில உங்ககிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? யோசித்து பாருங்க. நீங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னா அநேகமா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இந்தியாவில் இருக்க அருமையானவங்க நீங்க நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அநேகமா எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை வாசித்திருப்போம். ஏன்னா இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்வீங்க? இந்த நாள் உன்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் என்ன சொன்னார்னு எப்படி தெரியும்? சில நிறைய பேர் சொல்றது, ஓ ஆண்டவர் தாவீதுகிட்ட பேசினாரு, மோசேகிட்ட பேசினாரு, பேதுருகிட்ட பேசினாரு, பவுல்கிட்ட பேசினாரு, ஆனா ஏன்ட்ட ஒண்ணும் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, சங்கீதம் 119, 105 பொய் சொல்லுது. உங்களுடைய வசனம் எனக்கு தீபமாகவும் ஒளியாகவும் இருக்குதுன்னா, ஆண்டவர் தினமும் எந்தையாவது என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொன்னாதான் நான் எந்த திசையில போனோம் அப்படின்ட்டு எனக்கு பார்க்க முடியும்.
அதனால அந்த பிளாக்பி ஃபேமிலி மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினேன். என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வேதாந்தத்தை வாசித்த உடனே இந்த கேள்வியை நான் கேட்பேன். ஒருத்தர்கிட்ட கேட்க தொடங்கியிருக்கான். இந்த நாள்ல உன்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? அதனால இன்னைக்கு என்னுடைய படிப்புல இருந்த உதாரண காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். நான் பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் வாசிப்பேன், புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் வாசிப்பேன். இந்த காலையில நான் பழைய ஏற்பாட்டுல ஏசாயா புஸ்தகத்துல 37வது அதிகாரத்தை வாசிட்டு இருந்தேன். ஏசாயா 37ல என்ன கதைன்னா, எசேக்கியா ராஜா சீரிய ராணுவம் அவங்கள வந்து சுத்தி வளைச்சு வச்சிருக்காங்க. அப்ப ராணுவ தளபதிகள் சில பேர் எசேக்கியா ராஜாட்ட போய், நீங்க எந்த தேவனை தொழுது கொள்றீங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்கள் தேவன் எங்களை கவனிச்சுக்கிடுவாரு, காப்பாத்துவாருன்னு சொல்றீங்க. நாங்க உங்ககிட்ட வந்து சொல்றோம், அப்படி ஒண்ணும் நடக்கிறது இல்லை, நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமையாகுங்க. அப்ப எசேக்கியா ராஜா ஏசாயாவை கூப்பிட்டு ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே அன்னைக்கு ராத்திரி 37வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய தூதன் வந்து 185,000 அசீரிய இராணுவர்களை வந்து கொண்டு போட்டார் அப்படின்ட்டு வேதாமம் சொல்லுது. இதை நான் வாசித்த உடனே நான் கேட்ட கேள்வி என்ன, சரி இந்த அதிகாரத்தை இன்னைக்கு வாசிக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இதைத்தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய விரோதிகள் எல்லாரையும் நான் பார்த்துக்கிடுறேன், நீ கவலைப்படாத. யார் உனக்கு துரோகம் செய்யணும்னு என்ன நினைச்சாலும் சரி, இந்த நாள் நீ போகும்போது நீ கவலைப்படவே தேவையில்லை. கோயில்ல போனாலும் சரி, யாரு தார்மாரா எதுவும் பேசினாலும் சரி, ரோட்ல போனாலும் சரி, நீ சரியா ஓட்ட விடாம ஆட்கள் நடத்தினாலும் சரி, யார் உன்னுடைய எதிரிகள்னாலும் சரி, நீ சண்டைக்கு போக தேவையே இல்லை, நான் உன்னுடைய எதிரிகளை கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்னு ஏசாயா 37ல இருந்து ஆண்டவர் எனக்கு சொன்னார். அதை வாசிச்சுட்டு நான் எங்க போனேன், அடுத்தது கலாத்தியருக்கு போனேன். கலாத்தியர் 6வது அதிகாரத்தை இன்னைக்கு வாசிக்க வேண்டியது இருந்துச்சு. கலாத்தியர் 6 வாசிக்கும் போது அதுல இருந்த ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டணும்னா என்னுடைய சிலுவையில மட்டும் மேன்மை பாராட்டு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னாரு, உன்னுடைய விரோதிகளை நான் கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்ட்டு நீங்க ஊரெல்லாம் போய் அவனுக்கு இப்படி ஆச்சு இவளுக்கு அப்படி ஆச்சுன்னு நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி பீத்திக்கிட்டு அலையாத, ஒரே ஒரு காரியத்துலதான் நீ மேன்மை பாராட்டணும். என்ன? என்னுடைய சிலுவையில நீ மேன்மை பாராட்டி மற்ற எல்லா காரியங்களையும் நீ தாழ்மையா நடந்து கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இப்படி இந்த 2 காரியங்களை நான் படிச்ச உடனே நான் ஒரு கார்டுலையும் எழுதி வச்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். 2 இதையும் படிச்ச உடனே நான் என்னுடைய பைபிள் பாகத்துல நிறைய இப்படி கார்டு வச்சிருக்கேன். இதை எழுதிக்கிட்டு இந்த இது என் பாக்கெட்ல வச்சுட்டு நான் கோயிலுக்கு போகும்போதும் சரி, மத்தியானம் வீட்டுக்கு வந்த உடனேயும் சரி, அப்பப்ப இது திறந்து பார்த்துக்கிடுறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு எப்படி வழிகாட்டுறாருன்னா, கோயில்ல பிரசங்கம் பண்ணது ஒண்ணு, அது இருக்கட்டு, சத்துமையா அதுலயும் ஆண்டவர் பேசுறாரு. ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடம் படிச்சோம், அது வழியும் ஆண்டவர் சொல்லி கொடுக்காரு. ஆனா நான் எப்படி அவருடைய வசனத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, கேட்டுட்டு ஆண்டவரே நீர் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றீர் அப்படின்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை அழகா எடுத்து காட்டுவாரு. இப்படி எழுதுனீங்கன்னா
மறக்கவே மாட்டீங்க. வாசிக்கிறது மட்டும் ஒண்ணு. நம்ம இந்த குரூப்ல எல்லாரும் வாசிப்போம்னு நினைக்கிறேன் வேதத்தை. ஆனா எல்லாரும் எழுத மாட்டோம்னு நினைக்கிறேன். வாசித்து நீங்க இப்படி ஒரு கார்டுல எழுதுங்க, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு இந்த காரியத்தை சொன்னாரு அப்படின்னு. நாள் முழுசும் இதை நீங்க வச்சு அப்பப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா ராத்திரி தூங்க போக வரைக்கும் காலையில என்ன வாசித்தோமோ அதை மறக்கவே மாட்டோம். ஏன்? ஆண்டவர் நம்மகிட்ட பேசினாரு. பெரிய ஆட்கள் நம்மகிட்ட பேசினா உடனே ஆஹா, இந்த ஆட்கள் என்கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம்ல. எல்லாரோடையும் பெரிய ஆளு ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது இத வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துறாரு. ஸோ அது ஒரு வழி. இன்னொரு வழி இதையும் சொன்னான்னு நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல். இந்த முதல் காரியத்தை நான் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த ரெண்டாவது காரியம் தன்னால வரும். தேவனுடைய வசனம் என்னுடைய மனதுல ஒவ்வொரு நாளும் நான் போட்டுக்கிட்டு கேட்காம இருந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டாரு. அதான் வாசிக்கிறோம்ல, ஏசாயா 30:21, நீ வலது பக்கம் திரும்பினாலும் சரி இடது பக்கம் திரும்பினாலும் சரி இந்த திசையில போ, இந்த திசையில நட அப்படின்னு உனக்கு பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. வழிகாட்டி தூய ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவர் என்கிட்ட காலில் பேசினத நான் கூர்ந்து படிச்சு எழுதி வச்சுக்கிட்டு இருந்ததுனால நாள் முழுசும் இதை செய், அங்க போ, அங்க போகாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வழி தப்பி போறதுக்கு தருணம் ரொம்ப குறைவா இருக்குது. மூணாவது என்ன? கர்த்தரின் பரிசுத்த மக்கள் நம்ம எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்காங்க, குடும்பத்து ஆட்கள் இருக்காங்க. அது நல்ல காரியம்தான். ஆனா நான் என்ன படிக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வழி சரியான திசையில போகணும்னா அவருடைய பரிசுத்த மக்கள் கொஞ்சம் பேரு சொல்றத நான் கேட்கணும். நம்ம எல்லாரும் ஆட்கள் வச்சிருக்கிறோம். ஆனா சில சமயம் ஆட்கள் கூட சேரும்போது முக்காவாசி நேரம் இவங்களை பத்தி குறை சொல்றது, அவங்கள பத்தி குறை சொல்றது. அவங்க பரிசுத்த மக்கள் கிடையாது. அவங்க நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், பேச்சு பேசுற ஆட்களா இருக்கலாம். ஆனா அவருடைய மக்கள் சமூகத்துல நம்ம இருந்து எனக்கு கொஞ்சம் வழி தெரியணும், கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு சொன்னா ரொம்ப அழகா ஆண்டவர் அவங்க மூலமா நம்மகிட்ட பேசுவார். அதான் நீதிமொழிகள் 11:14 எடுத்தேன். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இந்த 3 காரியங்களையும் நம்ம அபியாசித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவறி போறதுக்கு, தப்பி போறதுக்கு தருணம் ரொம்ப குறைவு. அதனால உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களுடைய வாழ்க்கை சரியான வழியில போய்கிட்டு இருக்குதா இல்லையா? என்னுடைய ஆசை என்ன? என்னுடைய வாழ்க்கை முடிகிற சமயத்துல எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லணும், அவன் கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கிட்டான், அவன் ஆவியானவர் அனுப்பின திசையில நடந்தான், அவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை சரியான வழியில போய் முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கும் இருக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டுறேன். ஆமென்.